மரியாளுடைய குடும்பத்திலே, உறவுகளிலே மகிமையானதை செய்த தேவன், பேதுருவனுடைய அவனுடைய நண்பர்களுடைய முயற்சியிலே, பிரயாசத்திலே மகிமையானதை செய்து, தோற்று போன அவனுடைய பிரயாசத்திலே பிரமிப்பு உண்டாகும்படியான ஒரு மகிமையான காரியத்தை அவனுடைய பிரயாசத்திலே அல்லது அவன் மீன் பிடிக்கிற காரியத்திலே செய்ததை லூக்கா 5வது அதிகாரத்திலே நாம் போன வாரத்திலே பார்த்தோம். அதுபோல சீடர்கள் வெறும் கையாக ஆண்டவர் அனுப்பும் போது அவங்க வாழ்க்கையிலே உண்டான தேவனுடைய மகிமையானவைகளையும் நாம் பார்த்தோம். ஒரு குறைவுமே ஒருவருக்கும் இல்லை. விசேஷமாக யோவான் 4வது அதிகாரம் 46வது வசனத்திலே இருந்து 53வது வசனம் வரை, அங்கே கானா ஊரிலே தண்ணீரை திராட்சரசம் ஆக்கின அந்த அற்புதமான அந்த ஊருக்கு ஆண்டவர் இயேசு திரும்ப வந்த சமயத்தில், அங்கே ராஜாவின் மனுஷன் ஒருவனுடைய குமாரன் மரணத்துக்கு ஏதுவாக வியாதிப்பட்டு ரொம்ப சீரியஸா இருக்கிறான். இயேசு அங்கே வந்திருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு அற்புதம் செய்வதற்காக இயேசுவினிடத்தில் ஓடி வருகிறான். அவன் நினைத்த மாதிரி ஆண்டவர் உடனே போய் அவன் மகன் மேலே, அவன் மகனை தாக்கி இருந்த அந்த வியாதியை அதட்டி அற்புதம் செய்யவில்லை. அவன் எதிர்பார்த்த மாதிரி காரியம் செய்யாமல் அவர் சொன்னது என்ன தெரியுமா? அவன் கெஞ்சி கேட்கிறான், என் மகன் சாவதற்குள்ளாக நீர் வர வேண்டும் என்று கெஞ்சி கேட்ட வேளையிலே ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து சொன்ன காரியம், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்ன அந்த நாளிகையிலேயே அவ்வளவு கொடிய மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலிருந்து மகன் விடுதலை அடைந்தான். அப்படின்னா நாம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நீங்க நினைச்சிருக்கிறபடி உங்க அறிவுப்படி தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்யணும் அப்படிங்கிறது இல்ல, அல்லது உங்களுக்கு புரியுற மாதிரி தான் அவர் அற்புதங்களை செய்யணுங்கிறது இல்ல. நீங்க எதிர்பார்க்கிறதற்கு மேலாக, நீங்க உங்களுக்கு புரியாத நிலையிலே கர்த்தர் உங்க காரியமா அல்லது உங்களோடு கூட வித்தியாசமாய் பேசினாலும் அந்த சத்தத்திலே, சத்தியத்திலே, அந்த நாளிகையிலேயே, அந்த நொடியிலேயே உங்களுடைய காரியங்களிலே கர்த்தர் மகிமையானதை செய்கிறார். இந்த ராஜாவின் மனுஷன் போய் கேட்கிறான், எப்போ என் மகன் விடுதலை அடைந்தான், சுகம் அடைந்தான், எந்த மணி நேரத்தில்? அந்த டைம் கவனமா கேட்கும் போது, இயேசு உன் குமாரன் பிழைத்திருக்கிறான்னு சொன்ன அந்த நாளிகையில் தான், அந்த நேரத்தில் தான் அந்த அற்புதம், மகிமையான காரியம் நடந்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. மகிமையானது, மகிமையான காரியம் அல்லது மகிமையானவை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நான் சொன்னேன். எரேமியா 33:3 சொல்லி இருக்கிறது போல, நம்முடைய அறிவுக்கு எட்டாத தேவனுடைய செயல். யோபு 9:10 சொல்லி இருக்கிறதே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயம். அதனால கவனிங்க, இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற நீங்க, கர்த்தர் என் கர்ப்பத்திலே எப்படி அற்புதம் செய்வார் உங்களுக்கு விளங்குற மாதிரி எல்லாம் கிடையாது. ஆமா, என் கர்ப்பத்திலே டாக்டர் இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்களே, கணவனுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்களே, எனக்கு எத்தனையோ சிக்கல்களை சொல்லி இருக்கிறாங்களே, இதெல்லாம் யோசிக்காதீங்க, இதெல்லாம் யோசிக்காதீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தால், தூதன் சொன்னதான தூதனுடைய வார்த்தை, ஆண்டவர் அனுப்பின வார்த்தை, அந்த வார்த்தையை அவள் விசுவாசித்து அந்த வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுதுன்னு ஒப்பு கொடுத்தா பாத்தீங்களா, அப்பதான் அவளுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய மகிமையான செயல் நடந்தது. ஆண்டவரே, நான் எவ்வளவோ ராவெல்லாம் பிரயாசப்பட்டேன், ஆனாலும் நான் தோற்று போனேன், ஆனா உம்முடைய வார்த்தையின்படியே வலைய போடுறேன்னு வசனத்தின்படி செயல்பட
வாழ அவன் ஆரம்பித்தான் பாத்தீங்களா? அங்கதான் பிரமிப்பு உண்டானது. உன் குமாரன் பிழைத்திருக்கிறான்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி போனான் பாத்தீங்களா? அந்த நொடியில தான் கர்த்தருடைய மகிமையான வல்லமையான செயல் அவன் வாழ்க்கையிலே, வியாதியிலே, அவன் குடும்ப பாதிப்பிலே அங்க வெளிப்படுகிறது. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஐயா. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறது போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையிலே நாம பிரசங்கம் பண்ணுகிறது உங்க அறிவுக்கல்ல, மூளைக்கல்ல, உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமையானவைகளை செய்யும்படியாக கர்த்தர் உங்க காரியங்களிலே இடைப்பட போகிறார். சாட்சியை நம்ம இப்ப கேட்டோம், முதல் சாட்சி. அதுபோல நீங்களும் சொல்ல போறீங்க. மரியாள் சொன்னது போல, பமி சொன்னது போல நீங்களும் சொல்ல போறீங்க. கர்த்தர் வல்லமை உடையவர், சர்வ வல்லமை உடையவர், மகிமையானவைகளை எனக்கு உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே. எல்லாரும் உங்க சரீரத்தை ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உங்க வார்த்தையிலே சுகம் இருக்கிறது, உங்க வார்த்தையிலே அற்புதம், உங்க வார்த்தையிலே மகத்துவம், உங்க வார்த்தையிலே ஆமென் மகிமையானவைகள் நடக்கிறது. ஆகவே உங்க வார்த்தையை நான் இருதயம் திறந்து கேட்பேன்னு சொல்லி எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து பாடுவீங்களா? இது செய்தி அல்ல, வசனத்தை அனுப்பி உங்க வாழ்க்கையிலே தேவன் மகிமையானவைகளை செய்கிற நேரம். ஹல்லேலூயா. மாறா வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே. எல்லாம் கைதட்டி பாடுவோமா? உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை. மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும், மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் எல்லாம் சத்தமா பாடுங்க. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. எரிகோவின் தடைகள் எல்லாம் விசுவாசத்தால் வீழ்ந்து போகும். எரிகோவின் தடைகள் எல்லாம் விசுவாசத்தால் வீழ்ந்து போகும். கண்ணீர் மாறிடும், கஷ்டம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம். வாய் திறந்து உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும்,
எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 10வது வசனத்திலே இருந்து 17வது வசனம் வரையிலும் நாம் இந்த நாளிலே கர்த்தர் செய்ய போகிறதான, செய்ததான, உங்க வாழ்க்கையிலே இப்பவே செய்ய போகிறதான மகிமையானவைகளை நாம் அடுத்து செய்தியாக நாம் கேட்க போகிறோம். பாருங்கள், 10வது வசனத்திலே, ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிர முடியாத கூனியாக இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதித்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலில் இருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். 17வது வசனத்துல பாருங்க, அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அவரும் அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட மகிமையான செய்கைகளை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். கர்த்தரால் செய்யப்பட்டதான மகிமையானவைகளை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. 10வது வசனத்தை எல்லாரும் பாருங்கள். ஆண்டவர் இயேசு ஒரு ஓய்வு நாளிலே என்ன செய்கிறார்? ஒரு ஜெப ஆலயம். ஜெப ஆலயத்திலே அவர் வசனத்தை போதித்துக் கொண்டிருந்த நேரத்திலே அங்கே பாருங்கள், கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் அனைவரும் சந்தோஷப்படும்படியாக ஒரு மகிமையான செய்கையை அங்கே செய்தார். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் திரும்ப போகும்போது கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பும்படியாக அவர் போதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலேயே நீங்கள் அறியாத, எதிர்பார்க்காத, விளங்காத மகிமையான செய்கைகளை வெளியரங்கமாக செய்து உங்களை மகிழ்ச்சியோடு அனுப்ப போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்கய்யா? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளியிலே இருக்கிற பிரசங்கத்திற்கும் வெளியிலே இருக்கிற பேச்சாளர்களுடைய பேச்சுக்கும் கர்த்தருடைய ஆலயத்திலே ஆவியானவர் பேசுகிற பிரசங்கத்திற்கும் வித்தியாசம் உண்டு. பாருங்கள், இது பிரசங்கம் அல்ல, மக்களுடைய வாழ்க்கையிலே தேவன் மகிமையானவைகளை செய்கிறதான ஒரு செய்கையாய் இருக்கிறது. ஆமென். ஜனங்கள் கட்டுகளோடு வருகிறார்கள், காவலோடு வருகிறார்கள், பாதிப்போடு வருகிறார்கள், வேதனையோடு வருகிறார்கள், எதிர்பார்ப்போடு வருகிறார்கள். தெய்வம் தங்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்ய வேண்டும் என்கிற நிலையோடு வருகிறார்கள். ஆண்டவர் இயேசுவும் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறவராய் இருக்கிறபடினாலே ஜனங்களுடைய காயங்களை கட்டும்படி, ஆற்றும்படி, விடுதலையாக்கும்படி, அவர்களை ஆதரிக்கும்படி, ஆசீர்வதிக்கும்படி, சுகமாக்கும்படி ஆராதனைக்கு வருகிற தேவனாய் இருக்கிறார். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, சத்தம் வருதான்னு பாருங்க. தெரிஞ்ச பாட்டு தான் பாடுறீங்களா வாய் திறந்து? ஓ, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம்.
கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். ஓ ஜீசஸ், ஹalleluya. 10வது வசனத்தை பாருங்க. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க? இயேசு இப்படி மகிமையானவைகளை செய்கிறவர் என்பதை அறியாதவர்களாக வேதபாரகர் பரிசேயர் சதுசேயரை போல இவரும் ஓய்வு நாளிலே ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கவனிங்க, இவரை பற்றி பின்னாடி தான் தெரிஞ்சு சந்தோஷப்பட்டார்கள். இங்கேயும் கூட அப்படித்தான், ஏதோ பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுகிறார் அப்படிங்கிற நிலையிலே இல்ல. கர்த்தர் அவருடைய வெளியரங்கமான நிலைகளை அறியாமலேயே கவனிங்க, உங்க பக்கத்திலே ஆண்டவர் உங்க பக்கத்திலே இருந்து உங்க கஷ்டத்தை பார்த்து, உங்க பிரச்சனையை பார்த்து, உங்க பாதிப்பை பார்த்து, உங்க குடும்ப பாரத்தை பார்த்து, உங்க பக்கத்திலேயே உங்களுக்கு அற்புதம் செய்யும்படியாக உங்க இருதயம் திறந்து ஆண்டவர் உங்களோடு பேசுகிறவராய் இருக்கிறார். அவருடைய போதகம் வித்தியாசமானது, ஆச்சரியத்தை உண்டாக்கினது. அவர் சதுசேயர் பரிசேயர் வேதபாரகரை போல போதியாததினாலே அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தையை குறித்து ஜனங்க என்ன பண்ணாங்க? ஆச்சரியப்பட்டார்கள். இந்த நாளிலும் உங்க வாழ்க்கையிலே அவர் இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் உண்டாக்க போகிறார். சந்தோஷமா உட்கார்ந்திருப்பீங்களா? ஹalleluya சொல்லுங்க. சந்தோஷமா உட்காருங்க. ஹalleluya. அங்க பாருங்க, இந்த பகுதியை நம்ம எத்தனையோ செய்தியில நம்ம கேட்டிருக்கிறோம். கவனிங்க கவனிங்க. தெரிஞ்ச பகுதியில வித்தியாசமா இந்த நாளிலே ஒரு செய்தியாக இல்ல, உங்க வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தி நேரத்திலேயே நடப்பிக்க விரும்புகிறார். 18 வருஷமா அவங்களுக்கு தெரியாது சாத்தான் தான் கட்டி வச்சிருக்கிறான்னு. ஒரு பெண், ஆலயத்தில் இருந்த ஒரு பெண், வயது தெரியாது அந்த பெண்ணை பற்றி. அவள் எவ்வளவும் நிமிர முடியாதவளாக கூனியாக இருந்தால், வசனம் தான் ஆண்டவர் தான் சொல்றாரு, 18 வருஷமா சாத்தான் அவனை கட்டி வச்சிருந்தான்னு சொல்லி பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த ஆண்டவர் இயேசு சாத்தானுடைய கட்டினாலே எவ்வளவு நிமிர முடியாத நிலையில இருந்த அந்த பெண் மேல இறங்கி, அவள் கேட்கிறதற்கு முன்னமே, அவள் எதிர்பார்க்கிறதற்கு முன்னமே ஆலயத்திலே அவளும் ஒரு அங்கத்தினரா இருந்ததினாலே, ஆண்டவருடைய சரீரத்தின் அங்கமா இருந்ததினாலே ஆண்டவர் அவளுடைய பாதிப்பை, அவளுடைய வேதனையை அறிந்து அவள் மேலே கையை வைத்தார். வைத்து சொன்னார், ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் அப்படின்னு சொன்ன உடனே அவள் உடனே நிமிர்ந்தார். நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அடுத்தது பாருங்க, 14வது வசனம். அங்க பாருங்க, அந்த ஆலயத்தினுடைய லீடர், தலைவன் இருந்தானே, அவனுக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்னா ஓய்வு நாளில இப்படி ஒரு அற்புதம் செய்து ஆண்டவருடைய ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறுகிறார்களேன்னு சொல்லி அவன் சத்தம் போடுறான். அவனை அடக்கும்படி ஆண்டவர் இயேசு விவரத்தை தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு? அப்பா, உன் வீட்டுல ஆடோ மாடோ எருதோ இருந்தா ஓய்வு நாள்னு சொல்லி அதுக்கு தண்ணி காட்டாம இருப்பியா? சாத்தான் 18 வருஷமா கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை இந்த ஓய்வு நாள்ல விடுதலை ஆக்குனதுனால என்ன தப்பு அப்படின்னு கேட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி கடைசியில இப்படி அவர் விவரத்தை சொல்லி, பிசாசு கட்டி இருந்த கட்டிலிருந்து இந்த ஓய்வு நாள்ல அவள் கர்த்தருடைய வல்லமையினாலே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாள் அப்படிங்கறத அறிந்த உடனே 17வது வசனம் தான் சொல்லுகிறது, அப்பொழுது இயேசுவை விரோதித்தவர்கள், இந்த அற்புத சுகத்திற்கு எதிராக எரிச்சல் அடைந்தவர்கள், ஆமா, எல்லாரும் வெட்கப்பட்டு போனார்கள். அடுத்தது மொத்த டோட்டல் சபையாரும் வெளியே இருந்த ஜனங்களும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்து
சந்தோஷப்பட்டார்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது ஐயா? நம்முடைய தேவன் உங்க வாழ்க்கையிலே உங்க தரத்தை பார்க்காதபடி அவர் மகிமையான காரியங்களை செய்து உங்களை மட்டுமல்ல, உங்களை பார்க்கிற உலகத்தாரையும் மற்றவர்களையும் சபையாரையும் சந்தோஷப்படுத்துகிற தேவன். உங்க மூலமா கர்த்தர் ஒரு பெரிய சந்தோஷத்தை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் இந்த ஆராதனைக்கு வந்து உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்க துக்கத்தோடு வந்திருக்கலாம், கட்டுகளோடு வந்திருக்கலாம், சாத்தானுடைய போராட்ட வேதனையோடு வந்திருக்கலாம். என்னால நிமிர முடியலையே, என் குடும்பம் விருத்தி ஆகலையே, என் குடும்பத்துல நான் எதிர்பார்க்கிற மாதிரி என்னால் செய்ய முடியலையே அப்படிங்கிற நிலையில இருக்கலாம். உங்க வாழ்க்கையில தான் கர்த்தர் மகிமையான செய்கைகளை செய்ய விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில நீங்க தான் இன்றைக்கு முக்கியமான நபர். சரியா? நீங்க தான் அப்படிங்கிறவங்க மட்டும் அப்படியே நிமிர்ந்து உட்காருங்க பார்க்கலாம். என் சரீரத்துல, என் குடும்பத்துல, என் வருமானத்துல, வேலை பொருளாதாரத்துல, என்னுடைய சாட்சியில, என்னுடைய செழிப்பில, என்னுடைய மகிமைக்கு, குடும்ப மகிமைக்கு விரோதமாக சத்துரு கட்டுகிற எல்லா கட்டுகளில் இருந்தும் கர்த்தர் என் அருகிலே இருக்கிற ஆண்டவர் இயேசு, ஆலயத்திலே உலாவுகிற ஆண்டவர் இயேசு, ஆலயத்திலே போதிக்கிற ஆண்டவர் இயேசு, ஊழியக்காரர் மூலமாக ஊழியக்காரரை மறைத்து வெளிப்படுகிற தேவன் என் பக்கத்துல இருந்து பேசுகிறார். என்னோடு என் மேல கை வைத்து அவர் என்னை குணமாக்குவார், எனக்கு மகிமையானதை செய்வார், அற்புதத்தை செய்வார், ஆச்சரியமானதை செய்வார். அந்த எதிர்பார்ப்போடு கூட இருங்க. ஹல்லேலூயா. அந்த எதிர்பார்ப்போடு கூட இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சம்பவத்தில் இருந்து நாம் பல சத்தியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். இங்க கவனிங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு சாத்தானுடைய கட்டில இருந்த அந்த பெண்ணை விடுதலையாக்கி நிமிர பண்ணி சந்தோஷத்தை உண்டாக்கின அந்த நாள் எந்த நாள்னா அது ஓய்வு நாள். மோசேயினுடைய சட்டப்படி ஓய்வு நாளிலே மனிதர்கள் எந்த வேலையையும் செய்யக்கூடாது, கர்த்தரை மட்டும் ஆராதிக்கணும். தெளிவாக முதல் குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுடைய பரலோக சட்டத்தையும் மீறி பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவகுமாரன், தேவ சாயலாய், ஆமென், இந்த பூமியிலே மனுஷ சாயலாய் வந்தவர் ஆண்டவர் இயேசு பரலோக சட்டத்தை, தேவ சட்டத்தை மீறி நன்மை செய்தார். இந்த ஆலயத்திலையும் கவனிங்க, ஆண்டவருடைய அற்புத நன்மையை, மகிமையான செய்கையை அல்லது மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு தகுதி இருக்குதா, தகுதி இல்லையா அப்படின்னு எடவோட்டு பார்த்து உங்களுக்கு நன்மை செய்யாதபடி, நீங்க தகுதி இல்லாத நபராய் இருந்தாலும், நீங்க தண்டனைக்குரிய ஒரு நபராய் இருந்தாலும், தண்டிக்கத்தான் பட வேண்டும், இவனுக்கு ஆசீர்வாதமே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நபராய் இருந்தாலும், அந்த சட்டத்தை எல்லாம் மீறி உங்களுக்கு அவருடைய இரக்கம் கிருபையின் அடிப்படையிலே அவர் அற்புதத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இங்க கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பார்த்தா இந்த கூனியான பெண் தன்னுடைய அந்த நிலை மாற வேண்டும் என்று சொல்லி அவள் ஜெபித்தாளா, அவள் எதிர்பார்த்தாளா? அவள் பாரம்பரியமான ஒரு இருண்ட காலத்திலே அதாவது உயிரற்ற ஒரு ஆராதனையிலே உண்மையான தேவ நிலை இல்லாத அந்த செத்து போன அந்த சபையில பாருங்க, மோசேயின் மூலமாய் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவளாக ஓய்வு நாளிலே நாம் கர்த்தர் சமூகத்திலே இருக்க வேண்டும், கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டத்தோடு இருக்க வேண்டும் என்கிற கொள்கை உடையவளாக இருந்தால், தன்னுடைய வாழ்க்கையிலே சாத்தானினாலே எவ்வளவோ பாதிப்புகள் இருந்தாலும், எவ்வளவோ தடைகள் இருந்தாலும், போராட்டம் இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுகிற ஒரு உத்தமியாக இருந்ததினாலே அங்கே பாருங்க, அங்கே ஆண்டவர் சட்டத்தை மீறி ஓய்வு நாளிலே நன்மை செய்யக்கூடாது. ஆலய தலைவன் அங்கே சொல்லுகிறானே, மற்ற நாளிலே வந்து சுகம் பெறக்கூடாதா? ஏன் கர்த்தருடைய பிரமாணத்தை மீறுகிறீர்கள்? கர்த்தருடைய சட்டத்தை, தேவ சட்டத்தை, தேவ வசன சட்டத்தை ஏன் மீறுகிறீர்கள்னு அவன் அதட்டுகிறான் பாருங்க. அந்த நிலையிலையும் அதையும் எதிர்த்து ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறார்?
அற்புதம் செய்கிறார். உங்க வாழ்க்கையிலும் அப்படித்தாயா? யார் யார் தகுதி இல்லைன்னு உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, ஆமா என் வாழ்க்கையில இந்த ஆண்டவருடைய நன்மையை அல்லது ஆண்டவர் பேசுகிறபடி இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள நான் தகுதி இல்லை, எனக்கு தகுதி இல்லை, நான் இப்படி அப்படின்னு சொல்லி சாத்தான் உங்களை குற்றப்படுத்தி உங்களை ஓரங்கட்டி வச்சிருக்கிறானே, உங்களுக்கு தான் அற்புதத்தை செய்ய ஆண்டவர் இந்த ஆராதனைக்கு உங்களை அழைத்து வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில தான் அற்புதத்தை செய்ய ஆண்டவர் இங்கே எழுந்து நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை பாருங்க, போதகம் பண்ணி கொண்டிருந்த அந்த நேரத்திலேயே பாருங்க, ஸ்டேஜ்ல நின்று தான் பிரசங்கம் பண்ணணும். ஆனா ஆண்டவர் இயேசு பிரசங்க நேரத்துல பாருங்க, சபை நடுவே அவர் உலாவிக் கொண்டே அவர் பிரசங்கம் பண்ணினார், உலாவிக் கொண்டே வந்தார். அங்க யார் சாத்தானுடைய பாதிப்பிலே இருக்கிறது, யார் பாதிப்பிலே இருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர் ஏற்றின, அவர் மூலமா ஏற்றப்பட்ட கொடுக்கப்பட்ட தேவ சட்டத்தையும் மீறி என்ன செய்கிறார்? அங்கே அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கயா. உங்க வாழ்க்கையிலே உலக சட்டமானாலும் சரி, தேவ சட்டமானாலும் சரி, எந்த சட்டம் உங்களுக்கு நீங்க நன்மையை பெற்றுக்கொள்ள, முன்னேறுவதற்கு, நிமிர்வதற்கு, விருத்தியாவதற்கு, தேவனுடைய மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தடையா இருக்கிறதோ, அதற்கு மீறி ஆண்டவர் நன்மை செய்கிற தேவன். அல்லேலூயா. மாமா பாருங்க, மோசேயினுடைய காரியத்திலேயும் யாத்திராகமம் 33வது அதிகாரத்திலே நீங்க பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க பாத்தீங்கன்னா அவன் கர்த்தருடைய மகிமையை பார்க்க ஆசைப்படுறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் அவனை பார்த்து, என்னை பார்த்து என் மகிமையை பார்த்து ஒருத்தரும் உயிரோட இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, கர்த்தருடைய மகிமையை காண்பித்தார். அவன் அழியாதபடி சட்டத்துக்கு மீறி அவனை காப்பாற்றினார். சட்டத்திற்கு மீறி. பரலோக சட்டம் என்ன? அவரை பார்த்து யாரும் என்ன செய்ய முடியாது, உயிரோட இருக்க முடியாது. ஆனா கர்த்தரை மோசே வந்து முகமுகமா பார்த்தான்னு இருக்கு. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தருடைய சாயலை கண்டான்னு சொல்லி கர்த்தரே என்னாகமம் 12வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. மற்ற தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம், ஞான திருஷ்டிக்காரனுக்கெல்லாம் அவர் மறைவாகத்தான் வெளிப்படுத்துகிறார். ஆனா கர்த்தர் சொல்றாரு என்னாகமம் 12வது அதிகாரத்திலே, மோசே என் தாசனாகிய மோசே என்னை ஆமா என் சாயலை காண்கிறான், என் சாயலை காண்கிறான். கண்டு சட்டத்துக்கு மீறி ஆண்டவர் செய்கிறவர். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கயா. சட்டப்படி செய்கிறவர் ஒரு பக்கம், ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யார் மேல இரக்கம் வைக்கிறாரோ, மோசேகிட்ட அதே சொல்லுகிறார், எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் பாருங்க, சட்டத்துக்கு மீறி தன்னை அவனுக்கு காண்பித்தது மட்டுமல்ல, அழிந்து போகாதபடி அழிவிலிருந்தும் அவனை என்ன செய்தாரா? காப்பாற்றினார். அல்லேலூயா. அந்த தேவன் தான் உங்க வாழ்க்கையிலே இந்த ஆராதனையிலே உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். அவருடைய மகிமையான செய்கைகளை செய்ய போகிறார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுல பாருங்க, பழைய ஏற்பாட்டுல எதெல்லாம் செய்யக்கூடாது தீட்டுன்னு ஆண்டவர் மோசேயின் மூலமா சட்டமா இயற்றினாரோ, அதெல்லாம் புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் அப்படியே அவரே இந்த பூமிக்கு மனிதனா வந்த சமயத்துல மாற்றி செயல்படுகிறார். செத்த மனுஷனை தொட்டா தீட்டு. ஆமா, பெரும்பாடுள்ள ஸ்திரீ மாதிரி இருக்கிற ஆள் அவ தொட்டாலும் சரி, அல்லது இவர் தொட்டாலும் சரி, தொடுறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். குஷ்டரோகியை தொட்டா தீட்டு. இந்த மாதிரி தீட்டு தீட்டுன்னு சொல்லி, அதாவது பாருங்க, லூக்கா 10வது அதிகாரத்துல குற்றுயிராய் கிடந்த நல்ல சமாரியனுடைய கதையில அவனை குற்றுயிரா ஒருத்தைய ஐயோ ஐயா உதவி செய்யுங்கன்னு சொல்லி காயத்தோடு இரத்த கலரியில கிடக்கிறான். அவனை பார்த்து ஆசாரியனும் லேவியனும் விலகி போனானா, ஒதுங்கி போனானா. ஏன் தெரியுமா? அவனை தொட்டா தீட்டுன்னு சொல்லி சட்டம் சொல்லுது. அதுக்காக தான் உதவி செய்யல. ஆனா நல்ல சமாரியனை போல இந்த பூமிக்கு வந்த ஆண்டவர் இயேசு அப்படி இல்லை. பழைய ஏற்பாட்டு சட்டத்தை பார்த்து ஒதுங்கி போகிறவர் அல்ல. அவனுடைய பாதிப்பை கண்டு மனதுருகி அவன் இருக்கிற இடம் தேடி போய் அவனை தூக்கி அவன் காயத்திலே எண்ணெயையும் திராட்சரசத்தையும் வார்த்து தான் பயணம் பண்ணுகிற, சொகுசாய் பயணம் பண்ணுகிற அந்த வாகனத்திலே அவனை ஏற்றி அந்த வாகனத்தை அவர் பிடித்துக் கொண்டு நேராக சத்திரத்திலே கொண்டு வந்து சத்திரக்காரனுடைய பராமரிப்பு
அழைப்பிலே ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதுதாயா அந்த இயேசுதான் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. சட்டத்தை பார்த்து மனிதரை மனுக்குலத்தை புறக்கணிக்காதபடி ஆண்டவர் என்ன செய்கிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், என்னிடத்திலே வருகிற ஒருவரை நான் புறம்பே தள்ள மாட்டேன். பழைய ஏற்பாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லிமிட் ஆண்டவர் வச்சுட்டார். யார் யார் பக்கத்துல வரலாம், யார் யார் ஆலயத்துக்குள்ள வரலாம், இவன் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்டே ஆண்டவர் வச்சுட்டார். ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்படி கிடையாது. எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். சொல்லுங்க, எல்லாரும் என்னிடத்திலே வாருங்க. ஆண்டவருடைய அந்த அழைப்பிலே நீங்க சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள், அந்த அழைப்பின் எண்ணிக்கையிலே உட்பட்டவர்கள் கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சட்டத்தை, தேவ சட்டத்தை, உலக சட்டத்தை மாற்றி அமைத்து உங்களுக்கு மகிமையானவைகளை செய்கிறவர் தான். அதனால நீங்க எதையும் நினைச்சு சோர்ந்து போகாதீங்க, உங்களை தாழ்வா நினைக்காதீங்க. சட்டத்தை மாற்றுகிறவர், உங்களுக்காக மாற்றுகிறவர், உங்களுக்காக காரியங்களை மாற்றுகிற தேவன். எஸ்தரின் புத்தகத்துல பாக்குறோம் இல்லையா, சட்டத்தையே ஆண்டவர் மாற்றி அமைச்சார், எல்லாத்தையும் மாற்றி அமைச்சார். பெரிய பேரரசன் தான் ஆகாஸ்வேர், பாருங்க, அதெல்லாம் ஆண்டவர் மாற்றி அமைச்சார். அந்த தேவன் தான் உங்க வாழ்க்கையிலே உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சட்டங்களையும் மாற்றி, ஆமென், உங்க வாழ்க்கையிலே மகிமையானவைகளை செய்ய அவர் வாஞ்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 45வது வசனத்தை பாருங்க. எல்லாரும் வசனத்தை வாசிங்கம்மா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:45. இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும், இயேசு பிரசங்கத்திலே சொன்ன ஒரு காரியம், அவர் தீயோர் மேலும், கர்த்தர் தீயோரின் மேலும், நல்லோர் மேலும், நல்லவங்க கெட்டவங்க எல்லார் மேலும் தமது சூரியனை, அதாவது தமது சூரியன்னா நீங்க கண்ணுல இந்த உலகத்துக்கு வெளிச்சம் காட்டுற இந்த சூரியன் அல்ல, ஆசீர்வாதமான சூரியன், நீதியின் சூரியன் கர்த்தர். அவருடைய ஆசீர்வாதத்தை சூரியனை போல உங்க மேல பிரகாசிக்க பண்ணுகிறார். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும், அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். பாருங்க, கவனிங்க, ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணுகிறார். எசேக்கியேலிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசீர்வாத மழை பெய்யும். அப்ப யார் யார் மேல? நல்லவங்க கெட்டவங்க. நீங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அது காரியம் கிடையாது. அவருடைய நீதியின் பிரகாசம், அவருடைய வசன வெளிச்சத்திலே இங்க நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. ஆசீர்வாத வெளிச்சத்துக்குள்ளே நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களை நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஆண்டவர் அளக்காதபடி நீங்க அவரை நேசித்து அவர் பாதத்திற்கு வந்திருக்கிறீங்களே. உங்க வாழ்க்கையில சட்டத்தை மீறி அவர் நன்மை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் பாருங்க, 16வது வசனத்தை பாருங்க, லூக்கா 13:16 பாருங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். பாருங்க, மனிதர்கள் அறியாத சாத்தானுடைய கட்டை மனிதர்கள் அறியாமலேயே விடுதலை கொடுத்தார். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் செய்த இந்த மகிமையான செயல் சட்டப்படிதான் செய்யணும் அப்படின்னா யாருமே கேட்க மாட்டாங்க. இந்திய சட்டப்படி, அரசியல் சட்டப்படி எல்லாம் இருக்கு, நமக்கு எல்லாம் தெரியும். அதபடி செஞ்சுட்டா யாரும் உங்களை ஒன்னும் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி கர்த்தருக்குள்ளேயும் சட்டம் இருக்கிறது, அதபடி செஞ்சிட்டாலும் இந்த சட்டம் இப்படி இருக்கு அப்படின்னு செஞ்சிடலாம். ஆனா பாருங்க, மீறி செய்யும் போது அங்கே குழப்பம் வருகிறது. அங்க பாருங்க, மீறி செய்யறது யாரு? சட்டத்தை உருவாக்கினவரே அங்கே என்ன பண்ணுகிறார்? தளர்த்துகிறார், மாற்றி அமைக்கிறார். அவருக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. அல்லேலூயா. இரண்டாவது காரியம் இங்க பாருங்க, சாத்தான் 18 வருஷமா அந்த பெண்ணை கட்டி வச்சிருந்தான். அந்த பெண் கூனியாகத்தான் வந்து கொண்டிருந்தாள். அப்படி கூனியாக அவர் வந்து கொண்டிருந்த நேரத்துல அது சாத்தான் தான் கட்டி வச்சிருக்கிறான்னு சொல்லி யாருக்கு தெரியாது? அவளுக்கும் தெரியாது, சபையை நடத்துற ஜபாலய தலைவனுக்கும் தெரியாது, சொல்லுங்க, குடும்பத்தாருக்கும் தெரியாது, புருஷன் இருந்தா புருஷனுக்கும் தெரியாது, பிள்ளைக்கும் தெரியாது. ஏன் இந்த அம்மா இப்படி கூணிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையா என்னென்னமோ சொல்லுவாங்க.
இல்லையா? இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஏதாவது வந்துருச்சுன்னா பெரிய ஞானி மாதிரி யோசனை எல்லாம் சொல்லுவாங்க. இது அதனால அது அப்படிங்க இப்படிங்க, ஒண்ணுமே தெரியாது, இல்லாத ஊருக்கு வழி காட்டுவான். ஊரே இல்ல ஆனா வழி சொல்லுவான், அட்ரஸ் எல்லாம் சொல்லுவான். நம்ம ஆளுங்க சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படித்தான் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்த நேரத்துல இடையில இறங்கி வந்து என்ன செய்கிறார்? அங்க பேசுகிறார், தொடுகிறார், அற்புதம் செய்கிறார். கவனிங்க, இங்க வசனத்தை பாருங்க. மனிதருக்கு அறியாத மனிதர்கள் யாரும் ஏன் இந்த பெண் கூனியா இருக்கிறாள் என்று சொல்லி அவர்கள் அறியாத நிலையிலே, அவங்க அறிய முடியாத நிலையிலேயே அற்புதத்தை செய்தார். அவங்க எப்படி அந்த நோயை பத்திய அந்த பேயினுடைய காரியத்தை பத்தி தெரியாம இருந்தாங்களோ அவங்களுக்கு தெரியாமலே அற்புதம் செய்தார். இன்னைக்கு அதான் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். உங்களுக்கு எல்லாத்தையும் படம் போட்டு காமிச்சு அற்புதம் எல்லாம் கிடையாது. பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு அடி போட்டு சொல்லுங்க, ஆமா நிறைய பேர் தூங்குறதுக்கு காரணம் செய்தி விளங்காததுனால. ஆமா பிரசங்கம் புரியல. உங்களுக்கு புரியுதோ புரியலையோ ஆண்டவர் மகிமையானது செய்வார். சொல்லுகையா, மகிமையானது செய்வார். அல்லேலூயா. இங்க பாருங்க, இவர் வந்து உடனே பாருங்க பிரசங்கத்துக்கு நடுவுல நம்மளா இருந்தா அல்லது நானா இருந்தா யாரா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் இங்க பாருங்க, இப்போ இந்த ஆலயத்திலே 18 வருஷமாய் கட்டி இருக்கிற ஒரு பெண், அவ அது நிமித்தமா நிமிர முடியாத ஒரு கூனியா இருக்கிறான். எல்லாரும் கண்ணை திறந்து பாருங்க, அவளை நான் இப்பொழுது விடுதலையாக்கி நிமிர பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்யல. விவரத்தை சொல்லவே கிடையாது. உங்களுக்கும் விவரத்தை சொல்லிட்டு செய்ய விரும்பல. ஏன்னா அவர் எஜமான், நீங்க அவருக்கு அவரால் மீட்டுக் கொள்ளப்பட்ட கிரயத்துக்கு கொல்லப்பட்ட மக்கள். உங்ககிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டு தான் உங்களுக்கு அற்புதம் செய்யணும். அல்ல, கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கய்யா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்கள். நிறைய பேர் அழுதுகிட்டு இருக்கிறதுக்கு காரணம், என் குடும்பத்துல எப்போ செழிப்பு வரும், எப்போ என் பிரச்சனை மாறும், எப்போ என் கடன் மாறும், எப்போ ஆண்டவர் எனக்கு உதவி செய்வா, எப்போ 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 என் மகளுக்கு நல்ல சுகம் கிடைக்கும், என் வியாதி எப்போ. இல்ல இல்ல இல்ல, நீங்க எதிர்பார்க்கிற நேரம் இல்ல. கவனிங்க, அங்கேயும் இங்கேயும் போகாதீங்க. ஆராதனை நேரம் ரொம்ப முக்கியம். ஆராதனையில செய்தி நேரம் ரொம்ப முக்கியம். அப்பதான் நீங்க எதிர்பார்க்காத, உங்களுக்கே விளங்காததெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு விளங்காமலேயே அற்புதத்தை செய்கிறார். உங்களுக்கு விளக்கி காட்டாமலேயே அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். ஐயா சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கி காட்டணுங்கிற அவசியம் இல்லை. பாருங்க, யோபு பெரிய மனிதன் தான், யோபு பெரிய நீதிமான் தான், உத்தமன் தான். ஆண்டவரே அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். ஆனா அவன் வாழ்க்கையிலே, அவன் சரீரத்திலே வந்த வியாதி, அவன் குடும்பத்தில் ஏற்பட்ட பாதிப்பு, நஷ்டம், அழிவு எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவன் சொத்தே அழிஞ்சு போனது. அவன் பிள்ளைங்க 10 பேர் அழிஞ்சிட்டாங்க, ஒரே நாள்ல செத்து போயிட்டாங்க. வீடெல்லாம் இடிஞ்சு போச்சு. அவன் சரீரத்திலேயும் பயங்கரமான வியாதி வந்துருச்சு. கவனிங்க, அவங்க எல்லாம் வந்த நண்பர்களும் பெரிய ஞானி தான். ஆனா ஒரு ஆளு கூட இது சாத்தானுடைய தாக்குதல், இது சாத்தானுடைய போராட்டம், இது சாத்தான் உன் மேல பொறாம கொண்டு இப்படி ஒரு யுத்தம் அப்படின்னு சொல்லி யாராலும் சொல்ல முடியல. யாருக்கும் அது தெரியல. நீதிமானாகிய யோபுக்கு கூட தான் குடும்பத்தில் நடந்த இந்த சாத்தானுடைய பாதிப்பு சாத்தானினால் தான் வந்ததுன்னு சொல்லி அறியவே முடியல. 42 அதிகாரம் எழுதப்பட்டிருக்குது ஐயா. ஆனா நான் கடைசி அதிகாரம் 42வது அதிகாரம் 10வது வசனத்துல தான் ஆவியானவர் ரொம்ப தெளிவாக எழுதி வைத்தார். என்ன தெரியுமா? அது அவன் குடும்பத்தில், அவன் சரீரத்திலையும் குடும்பத்திலையும் நடந்த எல்லா பாதிப்பும் சாத்தானுடைய சிறையிருப்புன்னு சொல்லி ஆண்டவர் எழுதி வைத்தார். யாருடைய சிறையிருப்பு? சொல்லுங்க, யாருடைய சிறையிருப்பு? சத்தமா சொல்லுங்க, இருக்குதா இல்லையா? 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். மனுஷருக்கு தெரியாத சாத்தானுடைய கட்டுகளை, சிறையிருப்பை மனிதர்களுக்கு தெரியாமலேயே அங்கே ஆண்டவர் விடுதலையை தருகிறார். ஹல்லேலூயா. அதனால ஆராதனையை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க மேல கையெழுத்து சொல்லுங்க, ஆராதனையை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கே தெரியாம உங்களை கட்டி சாத்தா உங்க குடும்பத்துக்கு எதிராக பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் அவிழ்க்கிற நேரம், அறுக்கிற நேரம், நொறுக்குகிற நேரம், ஆண்டவர் செய்தி கொடுக்கிற ஆராதனை நேரம். அதனால சபை கூடி வரும்போது கட்டாயம் நீங்க சபையில இருக்கணும். சொல்லுங்க,
சபை கூடி வரும்போது சும்மா அங்கேயும் ஓடிடாதீங்க. கரெக்டா 8 மணியிலிருந்து ஆராதனை முடிகிற வரையிலும் முழு நேரமா இருக்கணும். பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு அடி போட்டு சொல்லுங்க, லேட்டா வந்த ஆளுக்கு அடி போட்டு சொல்லுங்க. அந்த சாபம் ஜனங்களை விட்டு போகும்படி ஜெபம் பண்ணுங்க. ஆமா, லேட்டா வர்ற சாத்தானுடைய அந்த தடையெல்லாம் மாறும்படி, அந்த இதெல்லாம் மாறும்படி ஜெபம் பண்ணுங்க. 8 மணிக்கே நீ முன்னாடி இருக்கணும். 8 மணிக்கு முன்னாடி ஆலையில இருக்கணும். ஏன்னா உங்க குடும்பத்துல ஆண்டவர் அற்புதம் செய்ய விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில இருக்கிற சாத்தானுடைய கட்டுகள் எல்லாம் ஆண்டவர் அறுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது ஐயா? ஹல்லேலூயா. ஐயா, உங்களுக்கு தெரியாமலேயே கர்த்தர் செய்ய விரும்புகிறார். உங்களுக்கு தெரியாமலேயே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமா, சொல்லுங்க. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய, எல்லாரும், எனக்குள்ளே இருக்கின்ற என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. 10 குஷ்டரோகிகள் வந்தாங்கன்னு சொல்லி லூக்கா 17வது அதிகாரத்துல இருக்கு. அவங்க எல்லாரும் குஷ்டரோகிகளா இருந்ததுனால தூரத்திலேயே நின்று இயேசுவை பார்த்து, ஐயரே, எங்களுக்கு இரக்கம் செய்யணும், எங்களுக்கு இறங்கன்னு கெஞ்சுறாங்க. இயேசு உடனே அவங்கள பார்த்து சொன்னாரு, நீங்க போகலாம், போய் உங்களை ஆசாரியருக்கு காமிங்க அப்படின்னு. பாருங்க, அவங்க வியாதியில இருக்கிறாங்க. இன்னும் அவங்க சரீரத்துல சுகம் கிடைக்கல, குஷ்டரோகம் மாறல. ஒரு இடத்துல ஆண்டவர் குஷ்டரோகியை தொட்டு உடனே சுகமாக்கி அவன் சரீர மாமிசம் எல்லாம் மாறி அவன் ஆசாரியன் இடத்துல போய் காட்டுன்னு அனுப்புறாரு. ஆனா இங்க வித்தியாசமா இருக்குது. அவங்க பாருங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி எப்போ ஆசாரியன் கிட்ட போகணும், எப்போ குஷ்டரோகம் நீங்கி சுகம் உண்டானதோ அப்பதான் போகணும். அப்ப பாருங்க, அந்த 10 பேரும் ஆண்டவர் இயேசு விவரமா சொல்லாட்டினாலும், விளங்குற மாதிரி சொல்லாட்டினாலும், அற்புதம் நடந்த மாதிரி காட்டாட்டினாலும், ஆண்டவர் பாருங்க அவங்களுக்கு அப்படி அற்புதத்தை அற்புதமான வார்த்தையை சொல்றாரு. நீங்க போய் உங்களை என்ன செய்யுங்க, ஆசாரியர்கிட்ட காமிங்கன்னு சொல்லி ஆண்டவர் வார்த்தையை நம்பி திரும்பி போனாங்க. பாத்தீங்களா, ஆசாரியன்ட்ட போகிற வழியிலேயே சுகமாயிட்டாங்க. சொல்லுங்க, ஊழியக்காரருடைய வார்த்தை, ஆண்டவர் வார்த்தையை நீங்க நம்பி, இங்க அற்புதம் நடக்குதோ இங்கேயும் அற்புதம் நடக்கும், கேட்கும் உடனே அற்புதம் நடக்கும். ஆண்டவர் வார்த்தையை நம்பி போகிற வழியிலேயே அற்புதம் நடக்கும். அதனால கவனிங்க, கவனிங்க. சர்ச்சை முடிஞ்சு போற நேரத்துல அதையும் இதையும் பேசிக்கிட்டு போக கூடாது. பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு இடி கொடுத்து சொல்லுங்க, ஆமா, அடுத்த வருஷம் அடுத்த வீட்டு பிரச்சனை அங்க நடந்தது, இங்க நடந்தது, சபையில சரியில்லாத ஆளு அது இதுன்னு சொல்லி போறப்போ எல்லா குண்டனையும் பேசிட்டு போக கூடாது. போகும்போதே உங்களுக்கு அற்புதம் நடக்கிறது அது தடையாயிரும். நீங்க போகும்போது எதை நினைச்சுக்கிட்டு போகணும் தெரியுமா? என் ஆண்டவர் என் குஷ்டரோகத்தை, என் சரீரத்துல இருந்த பாதிப்பை மாற்றி இருக்கிறேன். ஆமா, மாற்றுவேன்னு சொல்லி இருக்கிறார். மகிமையானவைகளை செய்வேன்னு சொல்லி இருக்கிறார். ஆசாரியன்ட்ட போய் காட்டு அப்படின்னு இருக்கிறார். நான் போவேன் அதையே நினைச்சுக்கிட்டு போகும்போது அங்கே அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா, மகிமையானவை நடக்கிறது. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இதெல்லாம் எப்படின்னு சொல்லி விவரமா சுகத்தை பெற்றுக்கொண்டவர்களும் சொல்ல முடியாது, கூட இருந்தவர்களும் சொல்ல முடியாது. அதனால தான் கர்த்தர் எனக்கு மகிமையானவைகளை செய்தார். நம்முடைய அறிவுக்கு எட்டாத அற்புதம். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் அங்கே 17வது வசனத்துல பாருங்க. லூக்கா 13வது அதிகாரம் 17வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், எதிர்க்கிறவர்களும் எரிச்சல் அடைகிறவர்களும் விரோதிகளும் அவங்க எல்லாரும் வெட்கப்பட்டு போகும்படி ஆண்டவர் மகிமையானவைகளை செய்தார். என்ன செய்தாரு? யார் யார் வெட்கப்பட்டு போகும்படி? யார் யார்? எதிர்க்கிறவர்கள், எரிச்சல் அடைகிறவர்கள்,
விரோதிக்கிறவர்கள் எல்லாரும் வெட்கப்பட்டு போகும்படி. 17வது வசனம் அப்படிதான் இருக்குதா? அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். விரோதித்திருந்த அனைவரும் என்னன்னாங்க? வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்களை விரோதிக்கிற ஒரு கூட்டம் இந்த பூமியில இருக்கலாம். ஆமா, உங்க முன்னேற்றத்தை பொறுத்து கொள்ளாத எரிச்சல் அடைகிற கூட்டம் இருக்கலாம், எதிர்க்கிற ஒரு கூட்டம் இருக்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அவங்கள நீங்க தியானிக்காதீங்கய்யா, அவங்க மேல நீங்க எரிச்சல் அடையாதீங்க, அவங்கள பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். 23ஆம் சங்கீதம் 5வது வசனம் என்ன இருக்கு? உங்களுக்கு சத்துருவே இருக்காதுன்னு சொல்லல, எதிராளியே இருக்க மாட்டான்னு சொல்லல. சொல்லுங்க, எதிராளியே இருக்க மாட்டான்னு ஆண்டவர் சொல்லல. ஆமா, எதிர்ப்புகள் இருக்கலாம், எதிராளிகள் இருக்கலாம், எரிச்சல் அடைகிறவர்கள் இருக்கலாம். ஆமா, உங்க சுகத்தை பற்றி ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பாருங்க, நிமிர முடியாம 18 வருஷமா இருந்த அந்த பெண்ணை இப்போ நிமிர்ந்துட்டா பாருங்க. அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டியவங்க இப்ப என்ன ஆகுறாங்க? எரிச்சல் அடைகிறாங்க. யார் எரிச்சல் அடைஞ்சிருக்கலாம்? யார் யார் உங்களை விரோதிச்சிருக்காங்களோ? ஆமா ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. பூமியில பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், காரணம் இல்லாமலேயே விரோதிகள் உருவாங்குறாங்க இல்லையா? நல்லா இருந்தவங்க எல்லாம் ஆமா நண்பர்கள் எதிராளிகளா மாறுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் கவலை இல்லை, அவங்கள பற்றி நீங்க கவலைப்படாதீங்கய்யா. அவங்க எல்லாம் வெட்கப்பட்டு போகும்படி ஆண்டவர் செய்கிறார். 23ஆம் சங்கீதம், கர்த்தர் யாரை நடத்துகிறாரோ, கர்த்தருடைய நடத்துதலிலே யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக சத்துருக்கள் எழும்பலாம். அந்த சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகும்படி அவர்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிங்க. 27ஆம் சங்கீதம் 6வது வசனம் அழகாக சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். இப்பொழுது என் தலை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என் தலை என்னை சூழ இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். சொல்லுங்க, உயர்த்தப்படும். சொல்லுங்க எல்லாரும், உயர்த்தப்படும். அல்லேலூயா. துன்பங்கள் நடுவே நடந்தாலும், தூற்றிடும் மனிதர்கள் பெருகினாலும், துன்பங்கள் நடுவே நடந்தாலும், தூற்றிடும் மனிதர்கள் பெருகினாலும், பகைவர்கள் பார்க்க பந்தி வைத்தே பங்கமில்லாமல் நடத்திடுவார். பகைவர்கள் பார்க்க பந்தி வைத்தே பங்கமில்லாமல் நடத்திடுவார். எல்லாரும், இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா நீர் என்றும் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா நீர். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், பூரண ஆசி பொழிந்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், பூரண ஆசி பொழிந்திடுவார். கண்ணீரின் பாதையில் கலங்கிடும் போது கரத்தால் தாங்கி நடத்திடுவார். கண்ணீரின் பாதையில் கலங்கிடும் போது எல்லாரும் கரத்தால் தாங்கி நடத்திடுவார். இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா நீர் என்றும் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா நீர் என்றும் ராஜா,
என்னை காண்கின்ற தேவன், என் வாழ்வுக்கு துணையான தேவன். என்னை காண்கின்ற தேவன், என் வாழ்வுக்கு வழியான தேவன். கவனிங்க, சட்டத்தை மீறி, பரலோக தேவ சட்டத்தை மீறி ஆண்டவர் அந்த ஆராதனையிலே நன்மை செய்தார். இரண்டாவது காரியம், மனிதர்கள் அறியாத சாத்தானுடைய கட்டை மனிதர்கள் அறியாமலேயே விடுதலையை கொடுத்தார். மூன்றாவது, எதிர்க்கிறவர்கள், எரிச்சல் அடைகிறவர்கள், விரோதிக்கிறவர்கள் அவங்க எல்லாம் வெட்கப்பட்டு போகும்படி ஆண்டவர் மகிமையானவைகளை செய்தார். கடைசியாக அந்த பெண்ணோ அவன் புருஷனோ அல்லது குடும்பத்தாரோ மற்றவங்க யாரும் எதிர்பார்க்காத மகிமையான ஆசீர்வாதத்தை அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. 13வது வசனத்தை பாருங்க, வாசிக்க பார்க்கலாம். அவள் மேல் தமது கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த பெண்ணை எதிர்பார்க்கல. இந்த பெண்ணு என்ன செய்யல? எதிர்பார்க்கல. சொல்லுங்க எல்லாரும், நீங்க கவனிங்க, இந்த பெண்ணு வந்த மாதிரி நீங்க வரக்கூடாது. இந்த பெண்ணுக்கு வயசு என்ன? நீங்க ஆலயத்துக்கு வரும்போதே எதிர்பார்ப்போடு தான் வரணும். என்ன எதிர்பார்ப்போடு? நான் எதிர்பார்க்கிறதற்கு மேலாக ஆண்டவர், என் ஆண்டவர், நான் ஆராதிக்கிற ஜீவனுள்ள சர்வ வல்லமையுடையவர், எனக்கு மகிமையானவைகளை நான் ஆராதிக்கிற ஸ்தலத்திலே, சபையிலே எனக்கு செய்வார் என்கிற எதிர்பார்ப்போடு வரணும். இந்த பெண்ணு அந்த மாதிரி நான் சொல்லலையா? இந்த பெண்ணு அந்த மாதிரி எதிர்பார்த்து வரல. இந்த பெண்ணு எதிர்பார்த்து வரல. சொல்லுங்க, அவ எதிர்பார்த்து வந்தாலோ வரலையோ, இரக்கமுள்ள ஆண்டவர் இயேசு. ஆமா, பாருங்க, 18 வருஷமா அவ கூனியாவே இருக்கிறா, கீழையே பார்த்து கொண்டிருக்கிறா. அப்படித்தான் யோவான் 5வது அதிகாரத்திலையும் ஒரு முடவன் அங்கே இருக்கிறான். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, வசனம் இப்படிதான் இருக்கு. படுத்திருந்த அவனை கண்டு, அதாவது அவன் வெகு காலமா வியாதியா இருக்கிறான்னு கண்டு இறங்கி, அவன் கேட்கறதுக்கு முன்னமே இவர் கேட்கிறாரு, சுகமாக சொஸ்தமாக விரும்புறியா? சொல்லுங்க, நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு இரக்கம் உடையவர் பாருங்கயா. இந்த ஆராதனைக்கு நீங்க எந்த நிலையிலே வந்தாலும் சரி, இந்த ஆராதனை மட்டுமல்ல, எப்பெல்லாம் நீங்க ஆராதனைக்கு வர்றீங்களோ உங்க கண்ணீரை ஆண்டவர் துடைத்து உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிறதுக்கு மேலான நிலைக்கு உங்களை கொண்டு போக விரும்புகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, வீட்டுல இருந்து புறப்பட்டு வரும்போது அவ எப்படித்தான் வந்தா? சொல்லுங்க, இப்படி கூனியாய் வந்தவ இப்ப நிமிர்ந்து நடந்து போகிற சமயத்துல அவ வீதியில எல்லாரும் அவளை எப்படி பார்த்திருப்பாங்க? ஆமா, அவங்க குடும்பத்தார் எப்படி பார்த்திருப்பாங்க? அவளுக்கு நண்பர்கள், தெரிஞ்சவங்க, அக்கம் பக்கத்தார் எல்லாரும் ஓடி வந்து பார்க்கிறார்கள். என்ன நடந்தது இவன் வாழ்க்கையில? நான் எதிர்பார்க்கல, நான் கேட்கல. ஆண்டவர் என்னை இறங்கி அற்புதமா அவருடைய ஆராதனையில, அவருடைய செய்தியின் வேளையில எனக்கு இந்த மகிமையானதை செய்தார். ஹல்லேலூயா. எதிர்பார்க்காத அவளுக்கே ஆண்டவர் அப்படி செஞ்சார்னா நீங்க எதிர்பார்த்து வருவீர்களே, ஆனால் அதை விட மகிமையானதை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆமா, அதை விட அதிகமாக செய்கிற தேவன். முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். நீங்க கடனாளியா இருக்க கூடாது, நீங்க கஷ்டப்படுறவரா இருக்க கூடாது, கையேந்திரவரா இருக்க கூடாது, மற்றவர்களை எதிர்பார்க்கிறவர்களா இருக்க கூடாது, மற்றவங்க உங்களை ஏளனம் பண்ணத்தக்க நிலையில இருக்க கூடாது என்பது தேவனுடைய சித்தம். எல்லாருக்கும் மேலாக உங்க தலை உயர்த்தப்படணும். எல்லாருக்கும் மேலாக உங்க தலை உயர்த்தப்படணும். அதனாலதான் எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே செய்கிறவர். ஹல்லேலூயா.
சொல்லுங்க, நீங்க கேட்டபடி அல்ல, நீங்க கேட்கிறதற்கு அதிகமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆமென். மகிமையானவை காரியங்களை கர்த்தர் இந்த சரீரத்திலே, இந்த ஆராதனையிலே, உங்க காரியத்திலே, உங்க வியாதியிலே, உங்க கர்ப்பத்திலே ஆண்டவர் இயேசு செய்ய விரும்புகிறார். எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது, எந்த பகுதி, எந்த காரியம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, உங்க காரியம் எது பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்க சொல்லுவதற்கு முன்னமே, நீங்க அடையாளம் காட்டுவதற்கு முன்னமே அவர் அறிந்தவராக உங்கள் அருகிலே நிற்கிறார். சட்டத்தை மீறி உங்களுக்கு விடுதலையை தருவதற்கு, சட்டத்தை, தேவ சட்டத்தை மீறி உங்களை நிமிர பண்ணுவதற்கு, உங்களை உயர்த்துவதற்கு, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்கள் நடுவே, உங்கள் அருகே, உங்க மேலதான் அவர் கையை வைத்துக் கொண்டிருக்கிறார். உங்க குடும்பத்தின் மேலதான் அவர் கையை வைத்துக் கொண்டிருக்கிறார். உங்க காரியத்தின் மேலதான் அவர் கையை வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க அறியாதது, குடும்பத்தினர் அறியாத, ஆமா, மனிதர்கள் அறியாத சாத்தானுடைய கட்டுகளை, ஆமென், மனிதர்கள் நீங்க அறியாத நேரத்திலே, உங்களுக்கு புரியாத நிலையிலேயே அவர் உங்களை விடுவித்து உங்களை சாட்சியாய் உயர்த்தி நிறுத்த விரும்புகிறார். ஆமா, நீங்க அவருக்கு சாட்சியா மாறணும். ஆமா, வேதத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறதே. ஆமென். நடந்த இந்த மகத்துவமான மகிமையான செய்கை, ஆமென், எழுதப்பட்டிருக்கிறதே. அதுபோல ஆண்டவருடைய சரித்திரத்திலே நீங்களும் எழுதப்படணும், சாட்சியாய் எழுதப்படணும். இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவளை பற்றி சொல்லப்படும் சொல்லி மரியாதை குறித்து ஆண்டவர் சொன்னாரே, அதுபோல பிரைஸ் தி லார்ட், இந்த பெண்ணையும், ஆமென், பலவீனப்படுத்துகிற இந்த பெண்ணையும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறாரே. அதுபோல நீங்க எழுதப்படாத ஒரு நிருபமாக இந்த பூமியிலே ஜீவ சாட்சியாக உங்களை பார்க்கிற மக்கள் மத்தியிலே கர்த்தர் என்னை உயர்த்தினார், என் தாயை நிமிர பண்ணினார், என்னுடைய கட்டுகளை, சாத்தானுடைய கட்டுகளை, சிறையிருப்பை மாற்றினார், என் பாதிப்பை மாற்றினார், என் குடும்ப பாதிப்பை மாற்றினார், பொருளாதார பாதிப்பை மாற்றினார் என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாக உங்களை சாட்சியாய் நிறுத்த விரும்புகிறார். உங்க மேல கர்த்தர் கரத்தை வைக்க விரும்புகிறார். இப்பொழுதே வைத்து விட்டார். உங்க குடும்பத்தின் மேலே அவருடைய பிரசன்னத்தை எல்லாரும் உணர்ந்து, ஆமென், அவருடைய வார்த்தையை உணருங்க. உங்களை எதிர்க்கிறவர்களுக்கு முன்பதாக, எரிச்சல் அடைகிறவர்களுக்கு முன்பதாக, உங்களை விரோதிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக உங்க வாழ்க்கையில அவர் மகிமையானவைகளை செய்ய விரும்புகிறார். உங்களுக்கு விரோதமா மக்கள் எழும்பலாம், பேசலாம், காரியங்களை செய்யலாம். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, அதை நினைச்சு வேதனைப்படாதீங்க. அவர்களை வெட்கப்படுத்துகிற ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக அவர் போய் கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களுக்காக வாதாடி கொண்டிருக்கிறார், உங்களுக்காக, உங்களுக்கு எதிராய் போராடுகிற மனிதர்களோடு கர்த்தர் ஜீவனுள்ள சர்வ வல்லவர் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பேசுகிற தேவன், வழக்காடுகிற தேவன், போராடுகிற தேவன், யுத்தம் பண்ணுகிற தேவன், உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிற தேவன். கவலைப்படாதீங்க. ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு அற்புதம், உங்களுக்கு விடுதலை, உங்களுக்கு சுகம், உங்களுக்கு ஆமென் உயர்வு, உங்களுக்கு செழிப்பு. ஆமென், அல்லேலூயா. ஆமா, நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில், நீங்க எதிர்பார்க்காத வேளையிலே, நீங்க எதிர்பார்த்ததற்கு மேலாக கர்த்தர் அற்புதத்தை, அற்புதத்தை இந்த ஆராதனையில் அவர் செய்து கொண்டிருக்கிறார். உங்க சரீரம் சுகமாகி கொண்டிருக்கிறது. உங்க கர்ப்பத்திலே இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். கரந்தட்டி அவருக்கு மகிமையை செலுத்துங்க. ஆமென். உங்க சரீரத்திலே இருக்கிற பாதிப்புகள், சாத்தானுடைய தாக்குதல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அகற்றப்படுகிறது, அகற்றப்படுகிறது, அகற்றப்படுகிறது. விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசு கிறிஸ்துவின் விடுதலை. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ இங்கே விடுதலை உண்டு, விடுதலை, விடுதலை. உங்க சரீரம் பலவீனமா இருக்கலாம், உங்க சரீரம் வியாதி மாதிரி இருக்கலாம். அல்ல, அது வியாதி இல்ல, சாத்தானுடைய பலவீனம். சாத்தான் உங்களை பலவீனப்படுத்துகிறான், சாத்தான் உங்களை பலவீனப்படுத்துகிற ஆவியாக கட்டி வச்சிருக்கிற
இருக்கிறான். அந்த கட்டுகளை எல்லாம் ஆவியானவர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். இப்பொழுதே விடுதலையாக்க விரும்புகிறார். எல்லாரும் ஆவியில நிறைந்து சில நிமிஷம் ஆவியில நிரம்பி நம்ம ஜெபமனுமா. ஆவியில நிரம்புங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுதலையாக்கட்டும். நீங்க நினைக்கிற மாதிரி அற்புதம் இல்ல. ஆமென். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அற்புதம் இல்ல. கர்த்தருடைய கரம் உங்க மேல அமர்ந்து இருக்கிறது. விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்க. விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் உங்க மூலமா சந்தோஷப்பட போகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க அருகிலே இருந்து உங்க வேதனைகளை எல்லாம் அறிகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்க வேதனை எல்லாம், கண்ணீரை எல்லாம் பார்க்கிறார். உங்க உள்ள குமரல்களை அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். மகளே, ஸ்திரியே, உன் பலவீனத்தில் இருந்து நீ விடுதலையாக்கப்பட்டா. சாத்தா உன்னை கட்டி இருந்த எல்லா கட்டுகளில் இருந்து நான் விடுதலையாக்கிட்டேன். ஓ, உனக்கு எதிராக இருக்கிற எல்லா எதிர்ப்புகளையும் நான் மாற்றி அமைச்சிட்டேன். ஓ நிமித்தமா ஒரு பெரிய சந்தோஷம் உருவாக போகிறது. உன்னை எதிர்த்தவர்களும் சந்தோஷப்படத்தக்கதாக, உன்னை விரோதித்தவர்களும் ஆமென் வெட்கப்பட்டு அவர்களுடைய நிலை மாறும்படியாக, எல்லாரும் சந்தோஷப்படும்படியான மகிமையான செய்கைகளை நான் செய்திருக்கிறேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா. எல்லாரும் பரிசுத்த ஆவியில நிரம்பி, அந்நிய பாஷையில ஆவியில நிரம்பி பின்னாடி இருக்கிறவங்களும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். உங்க சரீரத்திலே ஆமென் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை உதித்த அந்த நொடியிலேயே உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதிக்கெல்லாம் ஆண்டவர் விடை கொடுத்து விட்டார். உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனத்துக்கெல்லாம் ஆண்டவர் விடை கொடுத்து விட்டார். ஆமென். அவைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகிருச்சு. நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஓ, கரந்தட்டி அவருக்கு மகிமையை செலுத்துங்க. எல்லா போராட்டம், உங்க குடும்பத்துக்கு எதிராக இருக்கிற போராட்டம், உங்களை நிமிர விடாதபடி பண்ணுகிற சாத்தானுடைய கட்டு தடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி அமைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. நுகங்களை முறித்து விட்டேன், கட்டுகளை அறுத்து விட்டேன். நுகங்களை முறித்து விட்டேன், கட்டுகளை அறுத்து விட்டேன். இனிமேல் நீ அடிமையாவதில்லை, இனிமேல் நீ அடிமையாவதில்லை. எனக்கே ஊழியம் செய்திடுவார், எனக்கே ஊழியம். எல்லாரும் பாடுவோமா? கட்டுகளை அறுத்து விட்டேன், நுகங்களை முறித்து விட்டேன். கட்டுகளை அறுத்து விட்டேன், நுகங்களை முறித்து விட்டேன். கட்டுகளை அறுத்து விட்டேன். இனிமேல் நீ அடிமையாவதில்லை, இனிமேல் நீ அடிமையாவதில்லை. எனக்கே ஊழியம் செய்திடுவார், எனக்கே ஊழியம் செய்திடுவார். என் மகளே, நீ வேறொன்றுவார். யாக்கோபே. எல்லாரும் வாய் திறந்து ஆவியில நிரம்பி பாடுவோம். கர்த்தர் பிரசன்னத்தை உணர்ந்து பாடுங்கள். விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். கொலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா, இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா, இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா. என் மகளே, நீ வேறொன்றுவா. நானே உங்கள் தேவன், நீங்கள் என் பிள்ளைகள். நானே உங்கள் தேவன், நீங்கள் என் பிள்ளைகள். பாழான மண்மேடு கட்டப்படும், பாழான மண்மேடு கட்டப்படும். பாடலும் ஆடலும் மீண்டும் கேட்கும், பாடலும் ஆடலும் மீண்டும் கேட்கும். என் மகளே, நீ வேறொன்றுவாய்.
யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். என் மகளே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். என் மகளே நீ வேரூன்றுவாய். ஒரு நிமிஷம் எல்லாரும் உங்க தலையில கை வைங்க, வலது கரத்தை. தேவ சட்டத்தை மீறி உங்களுக்கு நன்மை செய்கிற ஆண்டவர், மனிதர்கள் அறிய முடியாத சாத்தானுடைய கட்டுகளை மனிதர்களுக்கு அறிவிக்காமலேயே, மனிதர்கள் அறிய முடியாமலேயே விடுதலையை தருகிற ஆண்டவர். எதிர்க்கிறவர்கள், எரிச்சல் அடைகிறவர்கள், விரோதிக்கிறவர்கள் யாவரும் வெட்கப்பட்டு போகும்படியாக மகிமையானவைகளை செய்கிறவர். நான் எதிர்பார்க்கிற நேரத்தை விட, நான் எதிர்பார்த்திருக்கிற சூழ்நிலையை விட ஆண்டவர் நான் எதிர்பார்க்காத நிலைகளிலே எனக்கு மகிமையானவைகளை செய்து எனக்கு புது வாழ்வை தந்துற தேவன், எனக்கு புது வாழ்வை தருகிற என் தேவன். ஆமீன். உங்க கரத்தை எங்க மேல வைங்கப்பா, உங்க கரத்தை முழு சபையின் மேல வைங்கப்பா. எல்லா பலவீனத்தில் இருந்து நாங்கள் விடுதலை அடைகிறோம். எங்களை கட்டுகிற எல்லா சாத்தானுடைய கட்டுகளில் இருந்து எங்கள் சரீரம், எங்கள் குடும்பம், வியாபாரம், தொழில், வருமானம், பொருளாதாரம், ஆமீன், ஆவிக்குரிய நிலை எல்லாம் விடுதலை அடைவதாக இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன். அன்புள்ள பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசி எங்களை விடுதலை ஆக்கி நீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே, அன்றைக்கு ஓய்வு நாளிலே ஆலயத்தில், ஆராதனையில், பிரசங்க வேலையில், ஆமீன், சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்ததான பலவீனப்படுத்துகிற ஆவியின் கட்டிலிருந்து அவளை விடுதலையாக்கி நிமிர பண்ணி சாட்சியாய், சந்தோஷமாய் அவளையும் அவளோடு இருந்த சபையாரையும் கூடியிருந்தவர்களையும் விரோதித்தவர்களையும் சந்தோஷப்படுத்துகிற ஒரு கருவியாக நீர் அனுப்பினது போல இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையின் விடுதலையினாலே அவர்களை கட்டி இருக்கிற, ஆமென், தடைப்படுத்தி இருக்கிற எல்லா சபிக்கப்பட்ட கட்டுகளில் இருந்து நீர் விடுதலையை தந்தபடினால கரந்தட்டி நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஸ்திரியே, சகோதரனே, சகோதரியே, சாத்தான் உன்னை கட்டி இருக்கிற எல்லா கட்டுகளில் இருந்து நீ இப்பொழுதே விடுதலை ஆயிருக்கிறாய், இப்பொழுதே நீ விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறாய். கர்த்தர் இயேசு உன்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இப்பொழுதே சரீரத்திலே அதை உணர்வோம், ஆமென், ஆவியிலே உணர்வோம், ஆத்துமாவிலே உணர்வோம், உங்கள் காரியங்களிலே உணருங்கள். ஆமென். அற்புதம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே இந்த சரீரங்களிலே, ஆமென், உம்மை ஆராதித்த உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரங்களிலே, அவர்களுடைய உறுப்புகளிலே, அவர்களுடைய பாதிப்புகளிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று சொல்லி ஒவ்வொருவரும் சாட்சியாய் எழும்பட்டும். ஆண்டவரே, கட்டி இருக்கிற, தடைப்பட்டிருக்கிற எல்லா வியாபாரங்கள், பிசினஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தில், ஆமென், விடுதலை அடைவதாக. பிள்ளைகளுடைய பொருளாதார நிலை விடுதலை அடையட்டும். யார் யார் பிசாசின் போராட்டத்தோடு வந்திருக்கிறாங்களோ எல்லாருக்கும் விடுதலையை இயேசுவின் நாமத்தில் கூறுகிறேன். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கிறேன். தேவ ஆசீர்வாதத்தோடு அனுப்பும், நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.